அத்தியாயம் 21. நேத்ராவின் அருகில் ஏதோ போல் அமர்ந்திருந்த ராமை யோசனையாக பார்த்தபடி இருந்த வர்மனை அழைத்த பணி, ஏவரும் நம்ம எல்லாருமே வெளியேதானே உட்கார்ந்திருந்தோம். அப்படி இருக்க ஐசியூ வார்டுக்கு உள்ள வந்து யாரு நேத்ராவை கொல்ல முயற்சி பண்ணது என்றால் இன்னும் அந்த பயத்தின் படபடப்பு தீராமல். யாராவது நேத்ராவுக்கு பிடிக்காதவங்க மறைமுகமா அட்டாக் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. நீ இத பத்தி எல்லாம் யோசிக்காத வழி. நானும் ராமும் இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம் என்றான் அவளுக்கு ஆறுதல் கூறும் நோக்கத்தில். அது மட்டும் இல்லாம நேத்ராவை கவனிச்சுக்கிட்ட அந்த நர்சம்மா வேற இறந்து போயிட்டாங்களே, அதுதான் ஒரு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுவும் இவளை பாத்துக்க வந்து பயந்து போனவங்க திடீர்னு இறந்திருக்காங்க. இதெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது ஒரே படபடப்பா இருக்கு என்றவளை தோளோடு அணைத்து, பயப்படாத வெளிமா, நல்ல வேளையா நேத்ராவுக்கு ஒண்ணும் ஆகலையே, அதை மட்டும் நினை. மினிஸ்டர் பொண்ணு நேத்ரா, அவர் மேல இருக்க கோவத்துல பழி வாங்கணும்னு கூட யாராவது நினைச்சு அப்படி செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. நீ இருந்து ஜாக்கிரதையா நேத்ராவை பாத்துக்கோ, நானும் ராமோ சிசிடிவி செக் பண்ணிட்டு வந்துடும் என்றவன் தரை நோக்கி யோசனையில் இருந்த ராமை அழைத்துக் கொண்டு சென்றான். பட்ட துன்பம் எல்லாம் போதாதுன்னு இவ வேற வந்து இம்சா பண்றா வர்மா. இப்ப பாரு, கீழே குதிச்சு தலையில அடிபட்டு படுத்து கிடக்கிறதும் இல்லாம கொலை முயற்சி வேற நடந்திருக்கு. இதெல்லாம் நமக்கு தேவையாடா? பற்களை கடித்த ராமு நேத்ரா மீது மேலும் கோபமானான். ராம், டென்ஷன் ஆகாத. முதல்ல நம்ம சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்துட்டு எதுவா இருந்தாலும் யோசிக்கலாம், வா என இருவருமாக நேத்ராவை யார் கொல்ல முயற்சி செய்தது என்ற ஆராய்ச்சியில் இறங்கினர். ஐசியூ வார்டுல நேத்ரா மட்டுமே கருவிகள் பொருத்தி படுக்க வைக்கப்பட்டிருக்க, அங்கு டியூட்டி பார்த்த செவிலியர் அவளின் பல்ஸ் ரேட் செக் செய்து கையில் ஏறிய சலைனை மாற்றி வேறு பொறித்துவிட்டு வெளியே சென்றவளை அனைவரும் பார்த்தனர். அப்போது சோகமாக இருந்த ராமை சமாதானம் செய்வதில் மொத்த பேரின் கவனமும் இருக்கவே, வெளியே வந்தது போல் மீண்டும் அவர்களை நோட்டமிட்டபடியே உள்ளே நைசாக செல்லும் செவிலியை கண்ணாடி மூலம் பார்த்த இருவரும் ஒருவர் முகத்தை மற்றொருவர் அதிர்ச்சியாக பார்த்து, என்னடா இந்த நர்ஸ் மறுபடி உள்ள போறாங்க என்றபடி மீண்டும் ஃபுட்டேஜை கண்டனர். உள்ளே சென்ற செவிலி நேத்ரா மீது பொருத்தி இருந்த வயர்களையும் அவளையும் உக்கிரமாக மாறி மாறி பார்த்து சட்டென ஆவேசமாக அனைத்தையும் பேய்த்து போட்டு வெளியே எட்டி பார்க்கையில் அனைவரும் அதே நிலையில் இருப்பதைக் கண்டு வந்த சுவடு தெரியாமல் மறைந்து போன அதே செவிலி மீண்டும் அவர்கள் அனைவரும் பார்ப்பது போலவே உள்ளே சென்று அடுத்த நொடியே ஒன்றும் தெரியாததை போல் கத்திக்கொண்டு வெளியே ஆடிய நாடகத்தை இருவரும் கண்கூடாக திரையில் கண்டு புரியாமல் திகைத்தனர். இந்த நர்ஸ் எதுக்குடா நேத்ராவை கொல்ல பார்த்தா? புரியாமல் குழம்பினான் ராம். தெரியல என உதட பிதுக்கிய வர்மன், அவ உயிரோட இருந்தாலாவது ஆளை பிடிச்சு 4 தட்டு தட்டி உண்மையை கறக்கலாம். இவளே நேத்ராவை கொலை முயற்சி பண்ணிட்டு திரும்ப எதுக்கு அவளை காப்பாத்த இப்படி ஒரு நாடகம் போட்டான்னு தெரியலேரா. இதுல இன்னொரு குழப்பம் என்னன்னா, இந்த நர்ஸும் அடுத்த சில நிமிடங்கள்ல இறந்து போனதுதான் என பெருமூச்சு விட்டவன், இனிமே நம்ம தான் நேத்ராவை கவனமா பாத்துக்கணும். அவ முதல்ல கண்ணு முழிக்கட்டும், பாத்துக்கலாம் என்றவன் நண்பனை அழைத்து சென்றான். தீவிர சிகிச்சை கொடுத்தும் நேத்ராவின் முன்னேற்றத்திற்கு எந்த பயனும் இல்லாமல் போனதைக் கண்டு ஒவ்வொருவரும் வருத்தத்தில் இருக்க, ராமுக்கோ எப்படியாவது அவள் பிழைத்து விட்டால் அவளின் கை காலில் விழுந்தாவது அவளுடைய இல்லத்திற்கே அனுப்பி வைத்துவிட வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான் பெரிதாக இருந்ததை தவிர, நேத்ரா தன்னிடம் என்ன சொல்வதற்காக தவித்துக் கொண்டு இருக்கிறாள் என்ற சிந்தனை எல்லாம் சிறிதும் தோன்றவில்லை. எதிர்பார்ப்புகள் இருந்தால்தானே நேத்ரா சொல்ல வரும் விடயத்தில் ஆர்வமோ யோசனையோ தோன்றும். அவளே தேவையில்லாத போது அவள் சொல்ல வரும் விடயமும் தேவையற்ற ஒன்று என்றே நினைப்பவன் விளையாட்டுக்கு கூட அவள் இறந்து போக வேண்டும் என்றெல்லாம் நினைக்கவே இல்லை. ஒரு உயிரின் அருமை என்ன என்பது தனக்கு உயிரானவளை பறிகொடுத்து விட்டு நாள்தோறும் தவிப்பனுக்கு நன்றாகவே தெரியுமே. அதன் விளைவாகவே நேத்ரா உயிருக்கு போராடி மூச்சை இழுத்துக் கொண்டிருந்த சமயம் தானாக ஓடி தனது சுவாசத்தையும் வழங்கினான், முதல் உதவியாக மட்டுமே. மருத்துவர் கூறிய 48 மணி நேரம் நெருங்க இன்னும் 1 மணி நேரங்களே எஞ்சி இருக்க, ஒவ்வொருவரும் பதட்டத்தில் அடுத்து என்ன செய்வது என ஒன்றும் புரியாமல் தங்களின் நம்பிக்கையும் சிறிது சிறிதாக எழுந்து கொண்டே வந்தனர். அவ வீட்டுக்கு சொல்லி விட்டுலாம் வருமா, இனிமே நடக்க போறது அவங்க வந்து பாத்துக்கட்டும் நிர்மலமான முகத்துடன் ராம் சொல்லிட, அதை மறுத்த வர்மன், இன்னும் 1 மணி நேரம் இருக்கு ராம், நம்பிக்கை தளர விடாத. இல்லடா, 2 நாளா சீரியஸா இருக்க விஷயத்த நம்ம அவ வீட்டுல சொல்லாம விட்டதே தப்பு. கடைசி நேரத்திலேயே சொல்லாம விட்டா தப்பா ஆயிடும். அவ அண்ணன் நம்பர் என்கிட்ட இருக்கு, தாமதிக்காம என்ன நடந்துச்சோ மறைக்காம சொல்லிட்டுதான் நல்லது என்றவன் யார் சொல்வதையும் காதில் வாங்காதவனாக நரேனுக்கு அழைப்பு விடுத்திருந்தான். தனதரையில் மெத்தையில் மல்லாக்கப்படுத்த விட்டத்தை பார்த்திருந்த நரேனின் நினைவுகள் யாவும் ஸ்ருதியின் அழுது சிவந்த முகமும் வேதனைகள் நிறைந்த அவளின் கலங்கிய கண்கள் மட்டுமே நிறைந்திருந்தது.
என கரத்தை மடக்கி தலையில் குத்தி கொண்டவனுக்கு 2 நாட்கள் முன்பு காரில் நடந்த அந்த சம்பவத்தை எண்ணி எப்படி உணர்ந்தானோ, ஆனாலும் தான் செய்தது சரியே என வெளிமனம் ஆதரவாக குரல் கொடுக்க, உள்மனது பெரும் தவறு செய்துவிட்டாயே நரேன் என குற்றம் சாட்டிக் கொண்டே இருந்தது. அவ எனக்கு கொடுத்த அவமானத்தை திருப்பி கொடுத்தேன், இதுல என்ன தப்பு இருக்கு? பதிலுக்கு பதில் சரியா போச்சு. அதுவும் இல்லாம அவளை மாதிரி பொண்ணுங்களுக்கு இதெல்லாம் சகஜம் தானே. தொடச்சு போட்டது போல இதையும் மறந்துட்டு அவ பாட்டுக்கு போயிட்டே இருக்கப்பறா. இதனால நீ ஒண்ணு கில்ட்டியா ஃபீல் பண்ணாத நரேன். அவளை மாதிரி திமிர் பிடிச்சவளுக்கு இது தேவைதான். தனக்குத்தானே சமாதானம் பேசிக்கொண்டு கண்ணாடிக்கு முன்னால் நின்று ட்ரிம் செய்த தாடியை நீவியபடி யோசனையாக நின்றிருந்தவன் அலைபேசி அடிக்கவும் சலிப்பாக ஏற்று காதில் வைத்தான். ஹலோ, ஸ்பீக்கிங். அதிகார குரல் தூள் பறந்தது. நான் உங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஸ்ரீராம் பேசுறேன். அவனுக்கு சலிக்காத குரல் மறுபக்கம் வந்ததில் ஒரு நொடி புருவம் நெளித்து யோசனை செய்தவன் சட்டென யாரென தெரியவில்லை போலும். என்னோட கம்பெனிஸ்ல பல 100 ஸ்ரீராம் வேலை பாக்குறாங்க. அவங்க எல்லாரையும் ஞாபகம் வச்சுக்கிட்டா சுத்த முடியும்? என்ன விஷயமோ சொல்லிட்டு சீக்கிரம் போனவை. ஏற்கனவே சூடாக இருந்தவன் இப்போது கடுப்பாகி பேசினான். உங்க தங்கச்சி நேத்ரா என் குழந்தைகளை கடத்தி வச்சு மிரட்டல் விட்டு தாலி கட்ட வச்சாலே, அந்த ஸ்ரீராம் பேசுறேன். இப்பயாவது ஞாபகம் வந்துச்சா சார் என்றான் அமைதியான நக்கலில். மின்னல் வெட்டியது போல் ராமின் முகமும் நேத்ராவின் கழுத்தில் இருந்த பொன் தாலியும் ஞாபகத்தில் வந்து போனதில், இவனா என காதிலிருந்து போனை எடுத்து திரையை பார்த்து மீண்டும் செவியில் வைத்தவனாக, நீயா? என்ன விஷயமா என கூப்பிட்டிருக்க? நேத்ரா எங்க? அவன் விரைப்பாக கேட்ட தோரணையில் மரியாதையெல்லாம் சிறிதும் இல்லை. ராமும் அதை பற்றியெல்லாம் கவலை கொள்ளவில்லை. அந்த பக்கம் சிறிது அமைதி நீடித்து, உங்க தங்கச்சி இப்போ ஹாஸ்பிட்டல் இருக்கா என்றதுதான் தாமதம். வாட் என அதிர்ந்த நரேன். என்ன சொல்ற? என்ன சொல்லுக்கு? ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ற அளவுக்கு நேத்ராவுக்கு என்ன ஆச்சு? என்ன மேட் பண்ண அவள? சீற்றம் குறையாமல் நரேன் கத்தியதில் நிதானம் கடைபிடித்த ராம், நீங்க கொஞ்சம் உங்க ஃபேமிலி அழைச்சுக்கிட்டு இந்த ஹாஸ்பிட்டல் வந்தீங்கன்னா விவரம் என்னன்னு சொல்றேன் என்றான் அமைதியான குரலில். ஷட், என் தங்கச்சிக்கு மட்டும் ஏதாவது ஆகியிருக்கட்டும், வந்து உன்னை வச்சுக்கிறேன் என்றவன் அழைப்பை துண்டித்து மேல் சட்டையை அணிந்து கொண்டு அவன் தந்தை பரமானதத்தை அவசரமாக வீடு முழுவதும் தேட அவர் அங்கு இல்லாமல் போகவே அவரின் எண்ணுக்கு அழைக்க அதுவோ தொடர்பு எல்லைக்கு அப்பால் உள்ளது என்றே வந்ததில் கடுப்பாகி வீட்டை விட்டு வெளியேற போன சமயம் அவன் பதட்டம் கண்டு தானும் பதட்டமாகிய குணவதி, தம்பி நில்லுப்பா என்றார் தவிப்பாக. அதில் சட்டென நின்ற நரேன், அதான் அவசரமா போறேன்னு தெரியுதுல, அப்புறம் கூப்பிடுறீங்க? வல்லனை எரிந்து விழுந்தான் அவன். இல்லப்பா, நீ எப்பவும் இவ்வளவு பதட்டமா இருக்க மாட்டியே. நானும் பாக்குறேன் 2-3 நாளாவே உன் முகமே சரியில்லை. இப்பவும் பதட்டமா இருக்கேப்பா, அதான் ஏதாவது பிரச்சனையோன்னு கேட்க கூப்பிட்டேன். பரிதவிப்பாக கையை பிசைந்தவரை யோசனையாக கண்டவன் என்ன நினைத்தானோ. சரி, கூட வாங்க என்றவன் என்ன ஏதென்ற விவரம் எதுவும் சொல்லாமல் அவரை காரில் ஏற்றிக்கொண்டு காற்றை கிழித்துக் கொண்டு சேரி பாய்ந்தான் நேத்ரா அனுமதித்திருக்கும் மருத்துவமனை நோக்கி. அத்தியாயம் 22. முதல் முறையாக மகனோடு தனியாக காரில் வரும் குணவதிக்கு மகிழ்ச்சிக்கு பதில் குழப்பமும் பதட்டமுமே அளவுக்கு அதிகமாக இருந்தது. திடீரென ஏன் தன்னை அவனோடு அழைத்து வருகிறான்? தன்னை நிறைய அழைத்து வரும் விடயம் அவன் தந்தைக்கு தெரிந்தால் என்ன ஆகுமோ என்ற கவலை இருப்பினும் தன்னை உடன் அழைத்துச் செல்லும் அளவிற்கு என்ன பிரச்சனையாக இருக்கும் என்ற யோசனையோடு வேங்கையாக உருமாறி காரை வெறித்தனமாக ஓட்டும் தோற்றம் வேறு அவரை அச்சுறுத்த, கொஞ்சம் மெதுவா போ தம்பி என வாயை திறந்து சொல்லக்கூட அத்தனை பயத்தை கொடுத்தது அவன் தோற்றம். கார் நின்றதும் பெருமூச்சு விட்டவராக வெளியே பார்க்க மருத்துவமனை என்று கண்டுகொண்டதும் இன்னும் படபடப்பு அதிகரித்து, என்னாச்சு தம்பி, எதுக்கு இங்கே கூட்டிட்டு வந்திருக்க? அவரை பேசக்கூட விடவில்லை. சீக்கிர காரை விட்டு இறங்கி வாங்க. ரோபோ போல் உரைத்துவிட்டு அவசரமாக உள்ளே சென்றவனை பெண் தொடர்ந்தவருக்கு பலமாக மூச்சு வாங்கியது. வேக எட்டுக்கள் வைத்து ஐசியு இருக்கும் திசையை நெருங்கிய நரேனை கண்ட ராம் அமைதியாக எழுந்து நிற்க தாவி அவன் சட்டையை பிடித்தவன், டேய், என் தங்கச்சியை என்னடா பண்ண? ஐசியூல அட்மிட் பண்ற அளவுக்கு என்னடா ஆச்சு அவளுக்கு? சொல்லு, அவளை என்ன பண்ண? கோபமாக கத்திய நரேனின் கரத்தை அழுத்தமாக பிடித்த வர்மனை சீற்றம் குறையாது கண்டான் அவன். என்ன சார் பட்டனை வந்து சட்டையை பிடிக்கிறீங்க? பதிலுக்கு அவன் உங்க சட்டையை பிடிச்சா எவ்வளவு நேரம் ஆகும்? நண்பனின் சட்டையை பிடித்ததும் அடக்கப்பட்ட கோபத்தோடு பற்களை கடித்தான் வர்மன். ஏய், நீ யார் முதல்ல? என் கைய பிடிக்கிற அளவுக்கு அவ்வளவு தைரியமா உனக்கு? எங்க என் சட்டைய தைரியம் இருந்தா இந்த ஆளை பிடிக்க சொல்லு பாப்பா. பதிலுக்கு சரிய நரேனை கைமஷ்டி இருக்க கோபத்தோடு அவன் கரத்தை பிடித்து அழுத்திய வர்மனின் கரத்தை பக்குவமாக எடுத்து விட்டாரா. வர்மா, நீரு, நான் பேசுறேன் என்றவன், சட்டையில இருந்து கையெடுங்க நரேன். உங்க தங்கச்சி பண்ண வேலைக்கு நியாயப்படி பார்த்தா நான் தான் கோபப்படணும்.
ஆனா இங்க எல்லாமே தலைகீழா நடக்குது. முதல்ல இப்படி காய்ச்சி மூச்சுன்னு கத்தாம சொல்ல வரத கேளுங்க சார். ஒவ்வொரு வார்த்தைகளையும் அழுத்தமாக உரைத்து தன் சட்டையை அவனிடமிருந்து உருவிக்கொண்டார் ராம். ஹவு டேர் என மீண்டும் வாயெடுக்க போன மகனை தடுத்த குணவதி, தம்பி எதுக்குப்பா வந்த இடத்துல சண்டை போடுற? இங்க எதுக்கு நம்ம வந்திருக்கோம்? தங்கச்சின்னு சொன்னியே, அது நம்ம நேத்ராவா? கலக்கத்தோடு கேட்டவரை ஒரு பார்வை பார்த்து, அதான் கேக்குறாங்கல்ல, என்னாச்சு அவளுக்கு? இப்பவாது வாயை திறந்து சொல்லுடா. நிதானம் என்று கத்தினான் நரேன். ஆரம்பத்தில் இருந்து நடந்ததை ஒளிவு மறைவின்றி சொன்ன ராம், இன்னும் என் மனைவி இறந்து போயிட்டா அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருந்தே நான் வெளியில வரல. அதுக்குள்ள இவ குழந்தைகளை கடத்தி வச்சு கிறுக்குத்தனமா ஒவ்வொன்னையும் செஞ்சு என்னையும் என் குடும்பத்தையும் டார்ச்சர் பண்றா. ஒரு அளவுக்கு மேல அவ பண்றத பொறுக்க முடியாம தான் கோவத்துல மேல இருந்து கீழே குதிக்க சொன்னேன். ஆனா இப்படி உண்மையா அவ குதிச்சு உயிருக்கு போராட நிலைமைக்கு வருவான்னு நிஜமா நான் எதிர்பார்க்கல. என்னும் போதே, ஐயோ என் பொண்ணு அப்ப பழைக்க மாட்டலா தம்பி? பதறி அழுத குணவதிக்கு பதில் சொல்ல முடியாத நிலையில் அனைவரும் நின்றிருந்தனர். தப்போ சரியோ, என் தங்கச்சி அவ மனசுக்கு சரின்னு பட்டதை எதையும் யோசிக்காம செய்யறவ. அதோட பின் விளைவுகளை பத்தி எல்லாம் யோசிக்க மாட்டா. அந்த நேரம் அவளுக்கு தோன்றதை யோசிக்காம செஞ்சு முடிச்சிடுவா. உனக்கு பிடிக்காத உன்னை செஞ்சுட்டான்னு கோபம் வந்தா மேல இருந்து அவளை கீழே குதிக்க சொல்லுவியா நீ? உன் கோபத்துக்கு இறையா அவளை நீ யூஸ் பண்ணிப்பியா? ஏண்டா, என்னடா தெரியும் என் தங்கச்சியை பத்தி உனக்கு? அவ சாவ கிடக்கிற விஷயத்த கூட சாவகாசமா சொல்ற உன்ன. சிறிதும் கோபம் அடங்காமல் கொதித்த நரேன் ஓங்கி ராமன் கன்னத்தில் ஒரு குத்து விட, எச்சிலோடு ரத்தம் வடைந்த நிலையில் தள்ளாடி நின்ற நண்பனை நொடியும் தாமதிக்காது தாங்கி பிடித்த வர்மன், டேய் என கண்கள் சிவக்க கத்தி இருந்தான். நீ எது பேசினாலும் அமைதியா போறான்னா இன்னைக்கு உன் தங்கச்சி உயிருக்கு போராடிட்டு இருக்க ஒத்த காரணத்துக்காக மட்டும்தான். அதையே சாக்கா வச்சு இன்னொரு முறை என் ராம் மேல கைய வச்ச, எலும்பு தனியா கறி தனியா துண்டு துண்டா நறுக்கி போட்டுருவேன் பாத்துக்கோ. அவன் முகத்துக்கு நேர விரல் நீட்டி கர்ஜனை செய்யும் தோரணையில் பனிக்கும் ராமுக்கும் பழைய வர்மன் கண்முன் தோன்றி மறைந்ததில் பனி திகைத்து விழிக்க சிறிதும் பயமின்றி நெஞ்சை நிமிர்த்தி நின்ற நரேனை ஒரு பார்வை பார்த்த ராம் நண்பனை அடக்கி இருந்தான். வர்மா, கொஞ்ச நேரம் அமைதியாடுறா, டென்ஷன் ஆகாத. புறங்கையால் வாயை துரைத்தபடி பனிக்கு கண்களை காட்ட, வரு நீ கூட வா, மாமா கூப்பிட்ட நம்ம வரலாம் என்றவளோ பதட்டமாக உள்ளே அழைத்து செல்ல நரேனை முறைத்தபடியே அவளின் இழுப்புக்கு சென்றவனை தானும் வெறியாக முறைத்து நின்றான் நரேன். என்ன ரவுடி பயலெல்லாம் கூட்டி வச்சுக்கிட்டு பூச்சாண்டி காட்டுறியா? மீண்டும் சண்டைக்கு தயாராகிய மகனின் கரத்தை நடுக்கமாக பற்றிய அன்னையை கண்டவனின் மனதில் என்ன தோன்றியதோ கரத்தை சட்டென உரிவு கொண்டு நேத்ரா இருக்கும் அறைக்கு செல்ல ராமை பார்த்தபடியே அவனோடு கண்ணீரோடு சென்றவர், ஐயோ என் பொண்ணை இப்படி ஒரு நிலைமையிலையா நான் பார்க்கணும் என மகளின் நிலையை கண்டு வாய் பொத்தி குலுங்கி குலுங்கி அழுதார். இங்க அழக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? நரேனின் கோபத்தில் அழுகை விசும்பலாக மாறி பரிதாபமாக அவளையே கண்டவரை ராமும் வந்ததிலிருந்து கவனித்துக் கொண்டுதான் இருந்தான். நரேனுக்கு அவர் பயந்து நடுங்குவதையும் அவன் பேச்சுக்கு மறுபேச்சு பேசாமல் தலையை ஆட்டி மகனுக்கு அடிபணிந்து போவதையும் ஏறத்தாழ நரேன் நேத்ரா இருவரது குணமும் அச்சில் வடித்தாற்போல் ஒன்றன் போலவேதான் இருந்தது. தங்கையின் காலறையில் அமர்ந்து நரேன் அவளையே பார்த்திருப்பதைக் கண்டு ராமிடம் சென்றவர், தம்பி என் பொண்ணுக்கு ஒண்ணு ஆகாதில்லப்பா, அவ பொழைச்சுப்பா தானே. அவ உங்களுக்கு பண்ணது எதையும் நான் நியாயப்படுத்த விரும்பல. ஆனா அவ பக்கம் இருந்து என்ன சொல்ல வரான்னு ஒரே ஒரு முறையாவது காது கொடுத்து கேட்டிருந்தா இன்னைக்கு என் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காதுல. இது வரைக்கும் என் பசங்க என்கிட்ட அன்பா அக்கறையா ஒரு வார்த்தை கூட பேசினது இல்ல தம்பி. நான் சாகிறதுக்குள்ளயாவது என் பிள்ளைங்க என்ன புரிஞ்சுக்கிட்டு பாசமா ஒரே ஒரு வார்த்தை அம்மான்னு கூப்பிட மாட்டாங்களான்னு 30 வருஷமா தவம் இருக்கேன். அதுல ஒருத்தி எனக்கு முன்னாடி என் முகத்தை கூட பார்க்காம கண்ணை மூடி மணி நேரத்தை எண்ணிட்டு இருக்கா. என்னால தாங்கிக்கவே முடியல தம்பி. வேதனையாக கண் கலங்கிய குணவதியை ராம் புரியாமல் பார்க்க தனக்கு பயந்து கிசுகிசுப்பாக கண்ணீரோடு பேசிய தாயின் வார்த்தைதனில் கல்லில் பொருத்திய இதயமாக துடிக்காமல் அமர்ந்திருந்தான். டாக்டர், என் தங்கச்சியை காப்பாற்ற முடியுமா முடியாதா? முடியாதுன்னா சொல்லுங்க. இதை விட பெஸ்டான ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் வேர்ல்ட் பெஸ்ட் டாக்டர்ஸ் வச்சு எப்படியாவது அவளை காப்பாற்ற முயற்சி பண்றேன். அவளை இப்பவே டிஸ்சார்ஜ் பண்ணுங்க. 30 நிமிஷங்களே எஞ்சி இருக்க தங்கையின் நிலை மோசமாவதைக் கண்டு துடித்து போன நரேன் மருத்துவரை பிடி பிடி என பிடித்துக் கொண்டான். எந்த டாக்டர்ஸ் கிட்ட போனாலும் நாங்க என்ன பண்றோமோ சொல்றோமோ அதையே தான் அச்சு பிசுறாம சொல்லுவாங்க. சோ எங்க கூட்டிட்டு போனாலும் ஒன்னும் ஆக போறதில்ல. பிளீஸ் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார் என்று மருத்துவர் சென்றிட பித்து பிடித்ததை போல் பெடிமானமின்றி தளர்ந்த நிலையில் இருக்கையில் அமர்ந்தவனின் தங்கைக்கான பாசத்தை அங்கிருந்த அனைவரும் உணரவே செய்தனர். இந்த விடயம் தன் தந்தைக்கு தெரியுமோ தெரியாதோ என்ற எண்ணத்தில் அவர் கழைக்க, இந்த எண் தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ளது என்றே மீண்டும் மீண்டும் வந்ததில் தலையை பிடித்துக் கொண்டவனுக்கு அவர் மீது அப்படி ஒரு கோபம் எழுந்தது. போனை கூட எடுக்காம அப்படி என்னதான் அவர் பண்ணிட்டு இருக்காரு.
என சுவற்றில் கரத்தை மடக்கி குத்தி கொண்டவனுக்கு எப்படி தெரியும் அவன் தந்தை அலைபேசியை அணைத்துவிட்டு மங்கைகளோடு உல்லாசமாக மஞ்சள் நீராட்டு விழா நடத்தி கொண்டிருப்பதை பற்றி? நம்பிக்கை சிறிது சிறிதாக குறைந்து கொண்டே வந்த நிலையில் கண்மூடி படுத்திருந்தவளை சுற்று போட்டு நின்ற அனைவருக்கும் எப்படியாவது கடைசி நேரத்திலாவது கண் விழித்திட மாட்டாளா என்ற எண்ணமே கவலையாக இருந்தது. ராமின் நெஞ்சமோ படபடவென அடித்துக் கொள்ள தன்னை எறியாது உயிர்பின்றி கிடந்த அவள் கரத்தை அழுத்தமாக பிடித்துக் கொண்டவனுக்கு சுயநினைவை இழந்த தீஷாவின் இமை மூடி படுத்திருந்த பிம்பமாகவே தெரிந்த நேத்ராவை கண்டு திகைத்து போனான். தீஷோ, தீஷோ, நீ எப்படி எனக்காக திரும்பவும் வந்துட்டியா தீஷோ? கண்ணை திறடி பிளீஸ். இந்த முறையாவது என்ன சோதிக்காம கண்ணை திறந்துரு தீஷா. உன்னை கெஞ்சி கேக்குற ஏமாத்திட்டு போயிடாதே. திரும்பவும் என்னால உன்னோட இழப்ப தாங்கிக்க முடியாது. நீ இல்லாம செத்துலாம் போல இருக்குடி. பிளீஸ் கண்ணை திற தீஷுமா. கண்ணீரோடு அவன் கத்தி கதறியது அனைத்தும் அவன் மனதின் குரலால் மனதுக்குள்ளேயே துடித்து கத்தியது. சுற்றியிருந்த எவரின் செவியையும் எட்டவில்லை. ஆனால் அவனது மனதுக்கு சொந்தக்காரிக்கு கேட்டுவிட்டதோ என்னவோ. எத்தனை நேரமும் பிடத்திற்கு சமானமாக அசையாதிருந்த பெண்ணவளின் கரத்தை பிடித்திருந்த ஆடவனின் கரத்தினுள் விரல்கள் தாளம் தட்டியதில் மனக்கதறலில் இருந்து சட்டென தெளிந்தவனாக குனிந்து நேத்ராவின் முகம் பார்க்க மூடிய இமைக்குடைக்குள் கருமணிகள் அசைவதை கண்டவனுக்கு புரியாத ஈர விழிகள் வியப்பில் விரிந்தது. டாக்டர் என்று அவனுக்கு அருகில் இருந்தவரையே காது கிழிய கத்தி இருந்தவனுக்கு தலைக்கால் புரியவில்லை. புரியாத தாக்கத்தில் டாக்டர் டாக்டர் என்றவனுக்கு வார்த்தைகள் வராமல் நாவுக்குள் சிக்கி திணறியதை கண்ட மருத்துவர், சார் இப்பெல்லாம் இங்க கத்தக்கூடாது. நாங்களும் அவங்களை கவனிச்சு தானே இருக்கோம். அவங்க கிட்ட அசைவு தெரியுது. மேபி அவங்க ரெக்கவர் ஆக சான்சஸ் இருக்கு. பிளீஸ் எல்லாரும் கொஞ்சம் வெளியே போங்க என்றவர் அனைவரையும் வெளியே அனுப்பி வைக்க கடைசியாக வெளியேறலாம் என்று நினைத்து உள்ளுக்குள் பல குழப்பங்களோடு அவளின் கரத்தை விடுவிக்க முயன்றவன் கரத்தை இப்போது நேத்ராவின் கரம் இறுகி பற்ற என்றவனது பெயரை அவளின் வறண்ட இதழ்கள் மிக மிக மெல்லியதாக உச்சரிப்பதை சரியாக கவனித்து விட்டவனது கரத்தை அவளிடமிருந்து பிரித்து சிலையாக நின்றவனை கடினப்பட்டு வெளியேற்றி இருந்தாள் செவிலி பெண். அத்தியாயம் 23. சார், அவங்க பழிச்சிட்டாங்க. இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. மயக்கம் தெரிஞ்சதும் டிஸ்டர்ப் பண்ணாம போய் பாருங்க. மருத்துவர் கோரி சென்ற விடயம் அங்கு குழுமி இருந்த அனைவருக்கும் எல்லையற்ற மகிழ்ச்சி என்றால் ராமின் மனமோ சொல்லுண்ணா உணர்வில் இதயம் சீராகி நிம்மதி பெருமூச்சு விட்டவனுக்கு இமையினோரம் வழிந்த நீர்த்துளியை தனது தோள்பட்டையை தூக்கி துடைத்துக் கொண்டு கண்மூடி ஆழ மூச்செடுத்தவன் சுவாசமெல்லாம் அவனது காதல் மனைவியே நிரம்பி வழிய தீஷு என்று மெல்ல முணுமுணுத்தன இதழ்கள். உயிர் இருந்தும் தற்போது நேத்ராவின் சுயநினைவை இழந்த நிலையில் அப்போது தீஷா எத்தனை மாதங்கள் கண் விழிக்காமல் படுத்திருந்து அவனை சோதித்தாள் கொடுமையாக. இப்போது கண் விழிப்பாள், அப்போது கண் விழிப்பாள். தன்னவள் பழைய நிலைக்கு மீண்டும் வந்ததும் முன்பை விட இன்னும் பாதுகாப்போடு அவளை மகிழ்ச்சியாக வைத்து மற்றவர்களைப் போல் தாங்களும் நிறைவான குடும்பமாக வாழ வேண்டும் என்று பற்பல கனவுகளை கொண்டு ஒவ்வொரு நாளும் அவள் பாதத்தை கண்ணில் ஒற்றி முத்தமிட்டு ஆவலோடு நம்பிக்கையாக காத்திருந்தான். ஆனால் அவன் நம்பிக்கை மொத்தமும் சிதறி வெடிக்கும் விதமாக நிரந்தரமாக அவள் கண்ணை மூடிவிட்டாள் என்ற செய்தியில் மொத்தமாக உடைத்து செத்த துடித்தான் ஆண்மகன். எப்போதும் அவள் உயிருடன் இல்லை என்பதை நினைக்க முடியவில்லையே. அவன் மூச்சில் கலந்தவள் தீஷா, சுவாசத்திலும் அவள் வாசம், உயிர் முழுக்க அவள் மீதுள்ள நேசம், அவளோடு கொண்ட அவன் காதல், அவன் மீது காட்டிய அதீத காதல் மட்டுமே அவன் உடலையும் மூளையும் ஆட்டி படைக்கிறது. அவளை தவிர்த்து வேறு எதுவும் யோசிக்க முடியாத அளவிற்கு தன் மனைவியை பற்றியே தினமும் நினைத்துக் கொண்டிருப்பவன் இந்த 3 நாட்களாக நேத்ரா கண் விழிக்காமல் இரத்த கிளறியாக படுத்திருந்த தோற்றம் இன்னும் அளவுக்கு அதிகமாக தேஷாவின் எண்ணத்தில் நெட்டி தள்ளியது அவனை. நீயும் இவ்வளவு மாதிரியே என்னை ஏமாத்தாம பிழைச்சிருந்தா இந்நேரம் நீ நான் நம்ம குட்டை யுவான்னு எவ்வளவு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம் தீஷா. ஏண்டி என்னை இப்படி தவிக்க விட்டு போன? சித்திரவதையா இருக்குடி நீ இல்லாம. இருக்கையில் அமர்ந்திருந்தவன் முகத்தை மூடிக்கொண்டு சத்தம் வராமல் கண்ணீர் விட்டுக் கொண்டிருந்த காதல் கண்ணாளனை நெருங்க முடியாமல் துடி துடித்து தவித்து கண்ணீர் விட்டது நிழலற்ற கொடிய உருவம். ராம், ராம், நான் எங்கேயும் போகல, உங்களோடவே தான் இருக்கேன். உங்களை நெருங்க முடியாத பாவியா உங்களையே சுத்தி சுத்தி வரேனே, உங்களால என்ன உணரவே முடியலையா? வேதனையாக ஒலித்த மர்ம குரல் அழுகையில் உடைந்து, எனக்கும் நீங்க இல்லாத நிம்மதியா இருக்க முடியல ராம். நீங்க படுற அதே துன்பத்தை இம்மையும் குறையாம நரக வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்க. வெறி வசத்தால பெரிய வேண்டிய நம்ம 2 பேரையும் சதி வசத்தால துடிக்க துடிக்க பிரிச்சுட்டாங்க ராம்.
ஆத்திரத்தில் குரூரமாக கத்தியது. எனக்கு நீங்க வேணும் ராம், உங்க காதல் வேணும். உங்களோட நான் வாழ்ந்த அந்த சந்தோஷமான வாழ்க்கை திரும்ப வேணும். அதுக்கு ரெண்டே வழிதான் இருக்கு. ஒண்ணு நான் உங்ககிட்ட வரணும், இல்ல நீங்க என்கிட்ட வரணும். இது ரெண்டுல எந்த வழியிலையாவது உங்ககிட்ட வந்து என் பழைய வாழ்க்கையை நான் சந்தோஷமா வாழணும். அதுக்கு யார் தடையா இருந்தாலும் ஒவ்வொருத்தரையும் கொடூரமா கொல்லுவேன். மெல்லிய அமைதியான குரல் மெல்ல மெல்ல நெஞ்சை எதிர வைக்கும் கொடிய உருமலாக மாறி அழுகையோடு சுற்றி சுற்றி வந்தது ராமை. வர்மன் அவன் குட்டி பணியை மடியில் வைத்துக் கொண்டு ராமின் அறையில் அமர்ந்திருக்க, பணி, அதான் நேத்ராவுக்கு ஒண்ணு இல்ல டாக்டர் சொல்லிட்டாங்களே, நானும் ராமும் அவளை பாத்துக்கிறோம். நீயும் வர்மனும் குழந்தைகளை கூட்டிட்டு வீட்டுக்கு போமா. சரியா சாப்பாடு தூக்கம் இல்லாம முகமெல்லாம் உள்ள போயிடுச்சு பாரு என்ற பத்மா தனது முந்தானையால் அவள் முகத்தை துரைத்துவிட்டு ஒன்றும் பாதியுமாய் முகத்தில் விழுந்த முடிகளை காதோரம் அக்கறையாக ஒதுக்கிவிட்டார். இல்லத, நீங்களும் மாமாவை வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துருவாங்க. இங்கே இருந்தா மாமா அக்கா நினைப்பாவே இருப்பாரு. பாவம், அவரும் தொடர்ந்து எத்தனை பிரச்சனைகளை தான் சமாளிப்பாரு. என்னை பத்தி கவலைப்படாதீங்க, அதான் எங்க கூட வரும் இருக்காரு, அவர் பாத்துப்பாரு. நீங்க மாமா கூட்டிட்டு போங்க எனும் போதே பா பாப்பா அப்பா என ஓரமாக முகத்தை மூடிக்கொண்டு அமர்ந்திருந்த ராமை மழலை குரலால் அழைத்து அவரிடம் எகிறுவதாக நினைத்து கொண்டிருந்த யுவாவை, கண்ணா அமைதியாரு, அப்பா கிட்ட அப்புறமா போகலாம் என பிடிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருந்தாள். செல்ல மகனின் ஏக்கமான அழைப்பு குரல் கூட அவன் செப்பறையை எட்டவில்லை. மகனை பெற்றவளை உள்ள மருக நினைத்துக் கொண்டிருந்தமையாள். பாரு பணி, இதுக்குதான் சொல்றேன், புள்ளை அவன் அப்பா சரியா தூக்காம கொஞ்சாம எப்படி அவனையே ஏக்கமா பார்த்து கைய தூக்கிட்டு இருக்குன்னு. அவன் இப்ப இருக்க நிலைமையில எதையும் கண்டுக்க மாட்டாமா. இங்கே இருந்தா ஒன்னாலேயே அவன் நடக்க முடியாது. நேத்து கூட அவன் தூக்கலன்னு எப்படி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணா. நீ வர்மனோட வீட்டுக்கு போ, நான் பாத்துக்கிறேன். பத்மா உறுதியாக சொல்லவும் வேறு வழி இன்றி, சரியத்த, நேத்ரா கண்ணு முழிச்சதும் அவளோட பாத்துட்டு போறேன், இல்லைன்னா எனக்கு தலையே வெடிச்சிடும் என்றிட அதற்கு மேலும் மறுப்பு கூறாமல் சரி என்றார் பத்மா. இருவரது சம்பாஷணைகளை இறுக்கமான நிலையில் கண்ட நரேன் தன் தாயை பார்க்க ஓரமாக நின்று ஐசியு அறையை தவிப்பாக எட்டி எட்டி பாவமாக பார்த்திருந்தவரை கண்டு என்ன நினைத்தானோ விறுவிறுவென வெளியேறியவனின் சிறிது நேரத்திலேயே கையில் கப்போடு வந்து அவர் முன்னால் நின்றவனை புரியாமல் பார்த்தார் குணவதி. இந்தாங்க, காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடாம இருக்கீங்க, இந்த டீயை குடிங்க. இயந்திர குரலில் விரைத்தபடி தன் முன்னால் இருந்த மகனை கண்களை அகல விரித்து அதிசயமாக கண்ட தாயின் விழிகளை கண்டும் காணாததைப் போல் தேயை நீட்டியபடி எறும்பாக நின்றான் அவன். 2 குழந்தைகளையும் பெற்றதோடு சரி, ஆசை தீர குழந்தைகளை மார்போடு அணைத்து கொஞ்சம் கூட நேரம் கொடுத்ததில்லை பரமானந்தம். முதலில் பிறந்த நரேனையாவது அவனுக்கு ஓரளவு கருத்து தெரிந்து ஒரு 5 ஆண்டுகள் வரை தன்னோடு வைத்துக் கொள்ள முடிந்தது. எப்போது நேத்ரா பிறந்தாலோ அப்போது பரமுவின் உண்மை முகம் வெளிவந்து கொஞ்சம் கூட மனதில் ஈரமின்றி குழந்தைக்கு அமுது பருகும் பச்சை உடம்புக்காரியிடமிருந்து 6 மாதத்தில் 2 குழந்தைகளையும் கொடூரமாக பறிக்கப்பட்டது. அம்மா என்ற ஒருத்தி பெரும் பாவம் செய்தவள் என்பது போலவே பிள்ளைகளை அவரிடம் அணுக விடாமல் தான் மட்டுமே வசத்தி என அவர்களின் மனதில் பதிய வைத்து தன்னிடம் படுக்கையை பகிர்ந்து கொள்ள வரும் இன்ப ராணிகளிடம் பிள்ளைகளை கொடுத்து வளர்த்து பெற்றவளின் வயிற்றை எரிய வைத்து வேலைக்காரியை விட மோசமான நிலையில் இப்போது வரை வைத்திருக்கிறார். குணவதியோ பிறந்தது முதலே வாயில்லாத அப்ராணி. சிறுவயது முதல் தந்தையின் ஆணாதிக்கத்தில் வளர்ந்தவர். பெண் பிள்ளைக்கு படிப்பெதுக்கு என்று மழைக்கு கூட பள்ளியின் அருகில் ஒதுங்க விட்டதில்லை. பிறகு எப்படி பரமவுடன் காதல் கல்யாணம்? குணவதியின் தந்தை அப்போதே பெரிய அரசியல்வாதி. அவரிடம் பஞ்சம் பிழைக்க தொண்டு பணிக்கு சேர்ந்தவர் பரமு. காலப்போக்கில் அவருக்கு சகலமும் ஆனவர். பின் குணவதியை தன் காதல் வலையில் விழச் செய்து திருமணம் முடித்துக் கொண்டவர். அவரின் தந்தை இறப்பிற்கு பின் அந்த இடத்தை இவர் எடுத்துக்கொண்டு இப்போது ஆள்பலம் பணபலம் என்று மந்திரியாகி பெரிய செல்வாக்கில் இருக்கிறார். கண்முன்னே நடக்கும் அநியாயங்களை கூட தட்டி கேட்க முடியாத கோழையாக தன் வீட்டிலேயே ஒரு ஓரத்தில் அபலையாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் குணவதியை கண்டுகொள்ள இருவரையிலுமே யாரும் இருந்ததில்லை. இப்போது திடீரென தன் முன்னால் தான் பெற்ற மகன் முதன்முறையாக தன்னை பற்றி யோசித்து டீ வாங்கி வந்து தன்னை கொடி என்றதில் உள்ளுக்குள் பரவிய பரவசத்தில் அடிவயிறு குளிர்ந்த உணர்வு. தம்பி, உண்மையாவே நீதான் அந்த அம்மாவை பத்தி யோசிச்சு இத வாங்கிட்டு வந்தியா? மகள் படுக்கையில் கிடப்பதை கூட மறந்தவராக கலங்கிய கண்களோடு சிறு பிள்ளைக்கு மிட்டாய் வாங்கி வந்தால் கண்கள் பளபளத்து மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பதைப் போல் இந்த தாயின் மனமும் கொதூகலித்து சிறுமியாக முகமலர்ந்த அன்னையை கண்டு தொண்டை குழியில் பெரிய சைஸ் இரும்பு உருண்டையாக கடினப்பட்ட எச்சில் விழுங்கி உணர்வுகளை வெளிக்காட்டாத கல்லில் வடித்த சிற்பமாக இறுகி நின்றான் நரேன். வேணும்னா குடிங்க, இல்லைனா விடுங்க. ஏன் தேவையில்லாத ஓவர் எக்ஸ்பிரஷன் கொடுத்து இருக்க டென்ஷன்ல நீங்க வேற இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கீங்க? குடிக்கிறீங்களா இல்ல குப்பை தொட்டியில வீசிட்டு போவா?
கோபத்தில் சிடுசிடுத்தவன் மீண்டும் மீண்டும் ஒரே பிடியாக நின்ற விடயம் அவன் வாங்கி வந்த தேநீரை அவன் அன்னை பருக வேண்டும் என்பதிலேயே பிடிவாதமாக தொக்கி நின்றது. மலர்ந்த முகம் மகனின் சுடு சொற்களில் மீண்டும் வாடி போனாலும் மனித உடலை ஆக்கிரமிக்கும் கண்ணுக்கு தெரியாத நுண்ணிய செல்களைப் போல் மகனின் கடுமையிலும் கடுகளவு ஒளிந்திருந்த அக்கறையோ அன்பையோ மௌனமாக அவன் கையில் இருந்த டீயை வாங்கி தலை குனிந்து பருகியவரின் அடிமனம் உணரச் செய்தாலும் முகமோ ஏமாற்றத்தில் கன்றிவிட்டது. நரேன் அவன் அன்னையிடம் நடந்து கொண்ட விதத்தை ராம் குடும்பத்தினர் வித்தியாசமாக பார்த்து வைத்தனர். கயல் விழிகள் இரண்டையும் இத்தனை நேரமும் பாதுகாத்து வைத்திருந்த இமை குடைகள் இரண்டும் படபடப்பாக விரிய தன் அருகில் தன் கைகளை பிடித்துக் கொண்டு கண்மூடி அமர்ந்திருந்த ராமை அத்தனை ரணத்திலும் கர்வமாக கண்டு புன்னகைத்தாள் நேத்ரா. அத்தியாயம் 24. அடிபட்ட ரணத்தின் காரணமாக கண்ணீரில் மிதந்த கருதிராட்சை விழிகள் அசைய மறுத்த வண்ணம் தன் அருகில் கண்மூடி அமர்ந்திருக்கும் ராமை கண்டவளாக அவளின் கரத்தினை கிடைக்கப்படாத பொக்கிஷம் போல் தனது கரத்தினுள் மென்மையாக பாதுகாத்து புதைத்து வைத்திருந்த விதம் அத்தனை ரண வேதனையிலும் குளிர் சாரலாய் இதம் வீசி அவள் மனதை குளிர்வித்த உணர்வு. என்ற 2 எழுத்தை உச்சரிக்கவே நா எழாமல் தலையில் உள்ள தையல் சுள்ளு சுள்ளென்று குத்தி வழியை தெறிக்க விட்டது. அவளின் மெல்லிய அழைப்பில் விரட்டென கண் திறந்து பார்த்த ராமை கண்டு மெளிதாக புன்னகைத்தாள் அவள். காரணமே இல்லாத ஒன்றிற்காக சாகும் அளவிற்கு சென்று வந்தவளை காண ஆத்திரம் மூண்டாலும் தற்சமயம் சூழ்நிலை கருதி நிதானம் கடைபிடித்தான் ராம். என் மேல உங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சா ராம்? நீங்க சொன்னது போலவே செஞ்சுட்ட. நான் கீழே குதிச்ச உங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்துட்ட. எப்பயாவது நான் சொல்ல வர்ற விஷயத்த காது கொடுத்து கேட்பீங்க தானே? ஒரு சொல்லை கூட சரளமாக உதிர்க்க முடியாத நிலையிலும் தனது பிடிவாதத்தை விட்டுக் கொடுக்காமல் அவள் நிலையில் உறுதியாக இருப்பவளைக் கண்டு ஆயாசமாகி போனான். இதெல்லாம் நீ எதுக்காக பண்ற நேத்ரா? இதனால யாருக்கு என்ன பயன்? இந்த ஒண்ணும் இல்லாத விஷயத்தினால அநியாயமா போக இருந்த உன்னோட உயிர் தான். ஒரு உயிரோட வேல்யூ என்னன்னு தெரியாத அளவுக்கு நீ முட்டாளா இருப்பன்னு நினைச்சு கூட பாக்கலனா? வார்த்தையில் கடுமை தீட்டி உரைத்த விதம் அவளை எந்த வகையிலும் பாதிக்கவில்லை. அதெல்லாம் விடுங்க ராம். என்னைக்காவது ஒரு நாள் போக வேண்டிய உயிர் தானே, அதை எப்ப போன என்ன என வெத்தையின் சிரிப்போடு, என்ன நீங்க நம்புறீங்களா இல்லையா? மூச்சை இழுத்து பிடித்து பேசியிருந்தாள். கண்களை அழுத்தமாக மூடி திறந்தவள் இன்னமும் அவளின் கரத்தை விடாமல் பிடித்திருப்பதை உணரவில்லை போலும். தேவையில்லாம பேசாத. முதல்ல உனக்கு உடம்பு குணமாகட்டும், அப்புறம் எதுவா இருந்தாலும் பேசலாம். இப்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காம அமைதியா ரெஸ்ட் எடு. ஏதோ கடமைக்கேன் வெளிவந்த வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்காமல், நோரா, நான் உங்களோட ஒன்னாகணும், அப்பதான் அந்த என்று எதையோ சொல்ல வந்து திக்கி திணறி மூச்சு விட முடியாமல் கண்கள் மேலேறி தலையை தூக்கி உணர்ச்சி வசப்பட்டவளை, ஹே ரிலாக்ஸ் நேத்ரா. எதுக்காக சொல்ற? பேச்ச கேட்காம இப்படி படுத்தி எடுக்கிற. உன்னால எல்லாருக்கும் கஷ்டம். உங்க அம்மாவுக்கும் அண்ணனுக்கும் முக்கியமா? எனக்கு சீற்றமாக உரைத்தவனின் செயலில் அத்துணை மென்மை. தன் வயிற்றோடு அவளை மென்மையாக அணைத்து கட்டிட தலையை மெதுவாக பின்னால் இருந்த தலையணியில் வைத்து வழியில் முகம் சுருங்கியதில் நெற்றி போட்டு பெருவிரல் கொண்டு இதமாக நீவி விட்டவனை அரைக்கண் வாயிலாக புரியாத பார்வையோடு பார்த்தவளுக்கு அவன் கடமையை தாண்டிய மென்மையில் உள்ள முருகி கனிந்தாள். என்ன அடிபட்டாலும் அந்த வாய் மட்டும் ஓயாம எதையாவது ஆ ஓ என பேச முடியாமல் லேசாக பிளந்த வாயிலிருந்து மெலிதான சத்தமிட்டு மூச்சு வாங்கி பேசிக்கொண்டே இருப்பதில் எரிச்சலுற்றவன், உங்ககிட்ட திரும்ப திரும்ப நான் கேட்டுக்கிறது ஒரே விஷயம்தான். முதல்ல உன் உடம்பு குணமாகட்டும், அதுக்கப்புறம் நிதானமா எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் இந்த அடங்காத வாய்க்கு ஓய்வு கொடு நேத்ரா. தலையை அசைக்காத. ஸ்ட்ரெயின் பண்ணா வலி அதிகமாகும். ஏதாவது வேணும்னா மட்டும் வாயை திறந்து சொல்லு. ஈரப்பதமின்றி காய்ந்த சருகாக பிளந்திருந்த வெடிப்பட்ட வறண்ட இதழ்களில் அவனை மீறி பதிந்த கண்களை அவன் உணரவில்லை. என்றாலும் அவள் நன்றாக உணர்ந்திருந்தாள் குறும் சிரிப்போடு. அவன் பேசிய எதுவும் அவள் செவிதனில் விழுந்ததா இல்லை. மாறாக அவனை மீறி அவளுக்காக துடித்து செய்யும் ஒவ்வொரு செயலையும் உன்னிப்பாக உள்வாங்கிக் கொண்டவளுக்கு ரணகளத்திலும் அத்தனை பேரானந்தம். எப்படி ஒரு முட்டாள்தனத்தை செய்து விட்டாளே இவள் என்ற கோபம் தனியாது ஐசியு பெட்டை சற்று உயர்த்திவிட்டு போர்வையை சரியாக போர்த்த வேண்டி அவள் பக்கம் லேசாக சரிந்தவனின் சட்டை காலரை
ஐவி பொருத்திய கரத்தை மெல்ல தூக்கி லேசான இறுக்கத்தோடு பற்றி இழுக்கவும், ஏதோ கேட்கத்தான் அப்படி செய்கிறாள் போலும் என நினைத்து அவளிடம் குனிந்து என்னவென பார்த்த நொடி பட்டும் படாமலும் ஆடவனின் சிவந்த அதரத்தில் வறண்ட இதழை பொருத்தி அவன் உமிழ்நீரால் லிப் கிளாஸ் தீட்டிக் கொண்டவளை கொலை வெறியோடு முறைத்து உதட்டை துரைத்துக் கொண்டு வேகமாக அவ்விடம் விட்டு தள்ளி நின்றான், கைமுஷ்டி இருக. உங்க கண்ணை அடிக்கடி என் லிப்ஸ பார்த்து ஃபீல் பண்ண மாதிரி தோணுச்சு. அதான் என் லிப்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு உங்களுக்கு காட்டினேன். நல்லா இருந்துச்சாரா? கண் சிமிட்டி குறும்பாக கேட்டவளை என்ன செய்தால் தகும்? எழ முடியாத இத்தகைய நிலையிலும் திமிர்த்தனம் மட்டும் கொஞ்சமும் குறைந்திருக்கவில்லை அவளிடம். ரத்தம் சுண்டிய வெளிரிய முகத்தில் சோர்ந்து தெரிந்த பனிக்கட்டி கண்களில் கூட அவளின் திமிரை பறைசாற்றுதல் அவனுக்குத்தான் ஏகத்துக்கும் பீப்பு எகிரி போனது. தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கு நேத்ரா. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. உன் புத்தி தெரிஞ்சு உனக்கு போய் ஹெல்ப் பண்ண பணி என்னை கட்டாயப்படுத்தி அனுப்பி வச்சா பாரு, அவளை சொல்லணும். வெறுப்பாக மொழிந்தவனை நக்கல் பார்வை பார்த்தாள் அவள். அவள் முத்தமிடும் போது அவனால் உண்டான சிலிர்ப்பும் இதயம் கண்ட தவிப்பும் அரை வினாடிக்குள் நடந்தேறிய இனம் புரியாத உணர்வுகளை அவன் கண்களினூடு தெல்ல தெளிவாக கண்டு கொண்டிருந்தாளே. அவளின் ஊடுருவும் எல்லல் பார்வையில் உண்டான தடமாற்றத்தை மறைக்க அங்கிருந்து வெளியேற போகவும் அவனுக்கு முன்னால் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்த நரேனின் கண்கள் இடுங்கியது. வெண்முகம் சிவந்து கோபத்தில் நின்றிருந்த ராமை கண்டு, என்னாச்சு நேத்ரா, நீ உயிர் புளிச்சு மீண்டும் வந்தது தாலி கட்டினவருக்கு பிடிக்கலையா என்ன? எதுக்காக இவ்வளவு சூடா இருக்காரு? நக்கல் துணியில் தாலி கட்டியவரை அழுத்தி தங்கையிடம் சொல்லியபடி வந்தவனை ஒரு சில நிமிடம் மௌனமாய் கண்ட ராம், உங்க தங்கச்சி நல்லபடியா பொழைச்சிட்டாங்க நரேன் சார். இதுக்கு மேலேயாவது கொஞ்சம் பிடிவாதத்தை குறைச்சுக்கிட்டு யாரையும் கஷ்டப்படுத்தாம வாழ கத்து கொடுத்து உங்க தங்கச்சிய பத்திரமா உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. உரிமையும் உறவும் இல்லாதவங்க வீட்டுல இன்னும் எத்தனை நாளைக்கு அவங்க விருப்பம் இல்லாம உட்கார்ந்துருக்க முடியும் சொல்லுங்க? அவள் மீது தனக்கு விருப்பமும் இல்லை, அவள் தனக்கு எந்த ஒரு உறவும் இல்லை, அவளால் தனக்கு தொல்லை மட்டுமே என்பதை அழுத்தமாக உரைத்தவனே, டே என்னடா சொன்ன என் தங்கச்சிய என்ற உருமலோடு ராமின் சட்டையை பற்றி இருந்த நரேனை, அண்ணா அவர் மேலிருந்து கையெடு என்ற நடுங்கும் கோப குரலில் கத்தி இருந்தாள் நேத்ரா. திடமாக நின்ற ராமின் கண்களில் கிஞ்சித்தும் பயமின்றி சற்றே மேல் எழும்பிய கோபத்தோடு அவன் சட்டையை பற்றி இருந்தவனை முறைத்து, உங்க பாசமலர் கூப்பிடுறாங்க பாருங்க சார், போங்க போயிட்டு என்னன்னு கேளுங்க. இல்லாட்டி வேற ஏதாவது கிறுக்கு வேலை பார்த்து உங்களையும் பிளாக்மெயில் பண்ணாலும் ஆச்சரியம் இல்ல. நக்கலாக உரைத்து சட்டையிலிருந்து அவன் கரத்தை எடுத்து விட்டவனாக, முதல்ல என் மேல கை வைக்கும் போது அமைதியா இருந்தனா உங்க தங்கச்சி பண்ண முட்டாள்தனமான காரியத்தை தெரிஞ்சோ தெரியாமலோ தூண்டி விட்டதுக்கு காரணம் நானும் அமைச்சிட்டேனுங்கிற அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி இருந்ததால்தான். அதையே சாக்கா வச்சு அடிக்கடி அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க சார். எல்லா நேரமும் அமைதியாவே நின்றுட்டு இருக்க மாட்டேன். தாடை இருக பற்களுக்கிடையே வார்த்தைகளை கடித்து துப்பிவிட்டு அண்ணன் தங்கையின் முகம் பாராது அவ்வறையில் இருந்து வெளியேறியிருந்தான் ராம். தனதரையில் எதையோ பறி கொடுத்ததைப் போல் நாள் கணக்கில் முடங்கி கிடக்கும் பெண்ணை கவனித்துக் கொள்ள அத்தனை பெரிய வீட்டினில் ஒருவரும் இல்லை என்பதே பெரிய பரிதாபத்தில் ஒன்று. அவள் முண்டாளா, குளிந்தாளா, வேறு உடை அணிந்தாளா, தலைவாரினாளா, ஆபீஸ் சென்றாளா என்றெல்லாம் கேட்க நாதையின்றி தனிமையில் டைல்ஸ் தரையின் கண்ணீரில் ஈரம் காய்ந்த கரையோடு அலங்கோலமான நிலையில் சுருண்டு படுத்து கிடந்தாள் ஸ்ருதி. அன்னை சுகன்யா ஏதோ மீட்டிங் விடையாமா வெளியே சென்றிருக்கிறாள். வேலைக்காரியிடம் தகவலாக சொல்லிவிட்டு சென்று 4 நாட்களுக்கு மேல் ஆகிவிட்டது. இதுவரையிலும் மகளுக்கு ஒரு அழைப்பு விடுத்து பேசக்கூட நேரமில்லை. தாய்க்கே இத்தகைய அக்கறை என்றால் வேலைக்காரியின் அக்கறை எஜமானியின் முன் மட்டுமே பலமாக இருக்கும். சுகன்யா இல்லாத மற்ற நேரங்களில் வேலைக்காரி எஜமானியான கதைதான் அங்கு. வேலை பறிப்போய்விடக் கூடாது என்ற எண்ணத்தில் 3 வேளையும் வெந்ததும் வேகாததையும் செய்து அவள் அறைக்கு வந்து வைத்துவிட்டு செல்வதோடு சரி, ஒரு சில நேரம் அந்த தட்டில் உணவு அப்படியே இருக்கும். ஏதாவது ஒரு வேளை தட்டில் பாதி குறித்து வைத்தது போல் இருக்கும். பசி தாங்காமல் உண்ண வேண்டுமே என்ற எரிச்சலோடு ருசி அறியாமல் அரை வயிறும் கால் வயிறுமாக தனிமையில் படுத்து மனம் வெம்பி கிடப்பவளுக்கு தனிமையின் துணை ஒன்றே கலங்கி தவித்த மனதிற்கு சற்று இதமளித்த உணர்வு. இதனால் வரை நரேன் என்ற ஒருவரை பிடிக்காமல் மட்டுமே இருந்திருக்க, கடைசியாக அவன் செய்துவிட்டு சென்ற செயலில் இருந்து அடிமனதிலிருந்து மொத்தமாக அவனை வெறுத்துவிட்ட நிலையில் நிலைகுலைந்து போனாள். இரவு 11 மணி. அவள் அறையின் கதவு திறக்கும் ஓசையில் உடலை குறுகிய சுருண்ட வாக்கிலேயே தலை நிமிர்த்தி பார்த்தாள். இரவு நேரத்திலும் கொஞ்சமும் குறையாத ஒப்பனையோடு விலை உயர்ந்த கல் வைத்த புடவை கண்ணை பறிக்க சிரித்த முகத்தோடு கையில் கவரோடு உள்ளே வந்த சுகன்யா, என் ஸ்ருதி செல்லம் எப்படி இருக்க என்றபடி அவள் அருகில் அமர்ந்து பரிவாக தலை வருடிவிட வரவழைக்கப்பட்ட மெலிதான புன்னகையோடு என தலையசைத்து எழுந்தமர்ந்தாள் ஸ்ருதி. மீட்டிங்காக போன இடத்துல அங்க எனக்கு ஒரு புது ஃப்ரெண்ட் அறிமுகமானாங்க. ஏனோ அவங்க நம்மளை விட வெரி ரிச்.
யூனிக் டிசைன்ஸ்ல பர்னிச்சர்ஸ் ஷோரூம்ஸ் வச்சு பெரிய லெவல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. முதல் சந்திப்புலயே நாங்க அப்படி ஒரு அட்டாச் ஆயிட்டோம்னா பாத்துக்கோங்க. அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான், பேரு சத்யசீலன். அவன் தான் இப்ப மொத்த பிசினஸையும் ரன் பண்ணிட்டு இருக்கான். பேச்சு வாக்குல உன்னை பத்தி சொல்லி உன் போட்டோ பார்த்ததும் அவங்க ஃபேமிலி எல்லாருக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சா ஸ்ருதி? உற்சாகம் பொங்க சொல்லிக் கொண்டிருக்கும் சுகன்யா எங்கு தொடங்கி எதற்கு முடிச்சு போட வருகிறாள் என புரியாத அளவிற்கு குழந்தை இல்லையே அவள். இருப்பினும் அன்னை என்ன சொல்ல வருகிறாள் என்று அவள் வாய் வழியாகவே அறிந்து கொள்ள அமைதியாக செவிசாய்த்து அமர்ந்திருந்தாள். நானும் உனக்கு ஒரு நல்ல இடத்துல இருந்து மாப்பிள்ளை பார்க்க சொல்லலான்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஸ்ருதிமா. அதுக்குள்ள அந்த கடவுளை பார்த்து இப்படி ஒரு நல்ல வரனை உனக்காக அனுப்பியிருக்காரு. இதுல மாப்பிள்ளை போட்டோ இருக்குமா? பார்த்தா உனக்கே அவரு ரொம்ப பிடிச்சிடும். நல்ல அமைதியான குணம் ஸ்ருதிமா. உன் சம்மதம் எதிர்பார்த்து காத்திருக்காரு. போட்டோ பார்த்துட்டு ஒரு நல்ல முடிவா சொல்லணும், சரியா என்றவள் தான் சொல்ல வந்ததை முழுமையாக சொல்லிவிட்டுதான் மகளின் சோர்ந்த தோற்றத்தை கவனிக்கவே செய்திருந்தாள். என்னாச்சு ஸ்ருதி? எதுக்காக நீ இவ்வளவு டல்லா இருக்க? சரியா சாப்பிட்டியா இல்லையா? அழுதியா செல்லும்? ஏன் முகமெல்லாம் வீங்கி இருக்க? ராணியம்மா உன்னை பாத்துக்க சொல்லிட்டு தானே போனேன். என்னன்னு கூட வந்து எட்டி பாக்கலையா? ஒற்றை அன்னையாக பாசம் கொட்டி வளர்த்த பிள்ளையின் முகம் வாடி கிடைப்பதில் அன்னைக்கே உரிய தவிப்பில் பதட்டமானாள் சுகன்யா. பிள்ளை வளர்ந்து விட்டாள். தன் துணையின்றி அனைத்து வேலைகளையும் அவளாகவே பார்த்துக் கொள்கிறாள். முன்பை போல் தன் உதவி அவளுக்கு தேவை இருக்காது என்றெண்ணிதான் அதிக அளவில் அலுவலகம் பாற்றி ஃப்ரெண்ட்ஸ் என்ற நேரம் செலவிட்டு வருவது. ஆனால் எப்போது அவளின் உயிர்பற்ற முகத்தை கண்டு உயிர் வரை பதைத்து மகள் வளர்ந்து விட்டாள் என்று அவளை தனியாக விட்டிருக்க கூடாதோ என்ற எண்ணம் காலம் கடந்து வந்து தாய் மனதை குற்ற உணர்ச்சியில் தள்ளி இருந்தது. அன்னையின் முகம் படபடப்பில் இருப்பதைக் கண்டு முகத்தை தெளிவாக மாற்றிக் கொண்டவள், ஈவினிங்ல இருந்து தலைவலிமா, டேப்லெட் போட்டு சரியாகல, அதான் முகம் வீங்கி வழியில கண்ணு கலங்கிருக்கு. இப்பதான் கொஞ்சம் பெயின் ரிலீஃப் ஆன மாதிரி இருக்கு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா ஓகே ஆயிடுவேன். நீங்க கவலைப்படாதீங்கம்மா என்றாள் வெறும் ஆறுதல் மொழியாக. கொஞ்ச நேரத்துல உன் முகத்தை பார்த்து நான் பயந்தே போயிட்டேன். இப்ப பெயின் ஓகே தானே? அம்மா ஏதாவது உனக்கு டிஃபன் செஞ்சு எடுத்துட்டு வரவாடா? பசி இல்லம்மா, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நான் பாத்துக்கிறேன் என்றவளுக்கு தற்செயமயம் தனிமை மட்டுமே தேவையாக இருக்க ஏதேதோ சொல்லி சமாளித்து சுகன்யாவை அனுப்பி வைத்திருந்தாள். கூடவே அன்னை சொன்ன மாப்பிள்ளையை திருமணம் செய்து கொள்வதாக கூறி சுகன்யாவை மகிழ்ச்சியில் திரைக்க வைத்திருந்தாள். இங்கே ஆரத்தி கரைத்துக் கொண்டு வரும் சிறிது நேரத்தில் வெளியே ராமின் கைப்பிடித்து அவன் தோளை உரசிய வண்ணம் அவனை பார்த்தபடி நின்றிருந்தவளை செவ்விழிகளால் முறைத்து செய்வதறியாது கடுப்பாக நின்றவனை நக்கலாக பார்த்து கொண்டிருந்தான் நரேன். சிகிச்சை முடிந்து சிறிது காலம் மருத்துவமனையில் இருந்த நேத்ராவின் உடல்நிலை சற்றே தேறி இருக்க மருத்துவர் டிஸ்சார்ஜ் செய்து கொள்ளலாம் என்றதும் நரேன் அவர்கள் வீட்டிற்கு அழைத்த போது வரமாட்டேன் என பிடிவாதம் பிடித்து தான் தன் வீட்டிற்கு அழைத்துச் செல்ல மாட்டேன் என்று உறுதியாக இருந்த ராமிடம் மிரட்டி ரகளை செய்து அனைவரையும் ஒரு வழியாக்கிவிட்டு அவன் கைப்பிடித்து அவன் வீட்டிற்கே வந்துவிட்டவளை கண்டு அத்தனை ஆத்திரம் அவனுள். கூடவே நரேன் குணவதி என்று அவளோடு ஒட்டிக்கொள்ள தொடக்கத்திலிருந்தே ராமை வெறுப்பேற்றும் நோக்கத்தில் எல்லல் பார்வை பார்க்கும் நரேனை கண்டால் சாந்த சுரூபனுக்கு கூட கோபம் உச்சி தொடும். அத்தியாயம் 25. நேத்ரா என பாசத்தோடு அவளை ஒவ்வொரு முறையும் நெருங்கும் குணவதியை அனல் பார்வை வீசி அவளிடம் நெருங்காதவாறு தள்ளி வைக்கும் மகளை கண்டு முகம் தொங்கிய நிலையில் வேதனையாக தவித்து தனித்து விடப்பட்டவரை அங்குள்ள அனைவரும் கண்டும் காணாமலும் இருந்தாலும் ஏனோ அவரின் சோர்ந்த முகம் கண்டு வருத்தமாகி போனது. மருத்துவமனையில் தான் அப்படி என்றால் டிஸ்சார்ஜ் ஆன போதும் கூட நரேனோடு வந்தவரை ஏதோ புழுவை பார்ப்பது போல் பிடிக்காத முகபாவனை காட்டி அவரை சிறிதும் கண்டு கொள்ளவில்லை அவள். மகளின் உதாசீனத்தில் மனம் ரணமாய் வதைப்பட்டாலும் இப்போதெல்லாம் பட்டும் படாமலும் மறைமுகமாக காட்டும் மகனின் கரிசனத்தில் உள்ளம் பொறித்து போன மனம் மகள் சொன்ன வார்த்தைதனில் மீண்டும் வாடி போனது. அண்ணா, எதுக்கு உங்களை சும்மா கூட சுத்திட்டு இருக்க? வீட்டுல ஒரு மூளையா இருந்தாங்களே, அப்படி இருக்க முடியாதம்மா அவங்களால? ஓர் சுத்த சொகுச கேக்குதா இந்த வயசுல? எரிச்சலோடு அவர் செவியில் கேட்க வேண்டும் என்றே சத்தமாக சொன்னவளை அர்த்தமாக கண்டவன், எனக்கூட தான் நீ ராம 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டது சுத்தமா பிடிக்கல. அதை விட நான் கூப்பிட்ட போது நம்ம வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லி பிடிவாதம் பண்ணல. இதெல்லாம் நான் சாதாரணமா எடுத்துக்கிட்ட மாதிரி இவங்கள நான் கூட கூட்டிட்டு வரதெல்லாம் சாதாரணமா எடுத்துக்கோ. அனாவசியமா ஏன் எதுக்குன்னு கேள்வி இருக்கிற வச்சுக்காது. மீறி கேட்டா நீயும் பல கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டி வரும். மௌன மொழியாக அவளிடம் மட்டும் சொல்லிவிட மூச்சு வாங்கி அவனை முறைத்தவள் ராமின் அருகினில் அமர்ந்து கொண்டாள். வீட்டுக்கு வந்தவர்களை உபசரிக்கும் விதமாக தேநீருடன் சுட சுட நெய் மணக்கும் இனிப்பு பணியாரத்தை பேங்கான் தட்டில் வைத்துக் கொடுக்கவும் நரேன் வேண்டா வெறுப்பாக எடுத்துக் கொண்டான். தயக்கமாக அமர்ந்திருந்த குணவதியை புன்னகையுடன் எரிட்ட பணி, எடுத்துக்கோங்கம்மா என்றிட நரேனை பார்த்தவர் அவன் டீயை ருசித்தபடி ராமை முறைப்பதில் குறியாக இருப்பதைக் கண்டு பணி கொடுத்த பண்டத்தை சிறு மென்னகையோடு எடுத்துக் கொண்டார். நேத்ராவும் டீயை எடுக்க வர, இல்ல நேத்ரா,
நீ இதை குடிக்கூடாது. உனக்கு அத்தை பாதாம் போட்டு பால் எடுத்து வருவாங்க என்றவளை சலிப்போடு முகம் சுழித்துக் கொண்டாள். வந்ததிலிருந்து நரேன் ராமை முறைப்பதும் ராம் நரேனை முறைப்பதும் என்று மாறி மாறி இருவரும் முறைத்துக் கொண்டு எதிரெதிரில் அமர்ந்திருந்தனர். ராமுக்கு இந்த புறம் நேத்ராவும், அந்த புறம் வர்மனும் என நரேன் பக்கத்தில் குணபதியும் மருத்துவமனை விட்டு வந்ததிலிருந்தே இந்த முறைக்கும் கோத்துதான் அங்கு நடந்து கொண்டிருக்கிறது. இது போதாதென நேத்ரா வேறு அவனை உரசி உரசியே நெருங்கி மடியில் அமர்ந்து கொள்ளாத குறையாக கடுப்பிடிக்க அதற்கு மேலும் பொறுக்க முடியாத ராம், இந்த வர்மா, இவனை பிடி, நான் ரூமுக்கு போறேன் என்று மடியில் வைத்திருந்த யுவதேவை அவன் கையில் கொடுத்துவிட்டு எழுந்தவனை தடுத்திருந்தான் நரேன். ஹலோ மச்சா சார், எழுந்து போறேன்னு என்ன அர்த்தம்? நாங்க இங்க வந்திருக்கிறது பிடிக்காம உதாசீனப்படுத்துறீங்களா என்ன? நக்கல் துணியில் வேண்டுமென்றே வெறுப்பேற்றினான். குணவதியின் கலக்கமான முகத்திற்காகத்தான் ஒவ்வொரு முறையும் நரேன் அவனை வெறுப்பேற்றும் போதெல்லாம் அமைதியாக பொறுத்து கொண்டிருப்பது. ஆன பின்னும் மேலும் மேலும் இருவரும் ஒரே இடத்தில் அமர்ந்து ஒருவருக்கொருவர் முறைத்துக் கொண்டிருப்பது சரியல்ல என்றுதான் சொல்ல நினைத்தான். அதற்கும் விடாமல் அவனை வம்புக்களுக்கும் நரேனை உரைத்தவன், இங்கதான் இத்தனை பேர் இருக்காங்கல்ல, அதுலயும் உங்க பாசமலர் கூட பிறந்த தங்கச்சி இருக்கா. இதுக்கு மேல என்ன சார் வேணும்? எனக்கு பர்சனல் ஒர்க் இருக்கு, முடிச்சுட்டு வரேன். அவ்வளவுதான் என்பது போல் அங்கு நிற்காமல் தனது அறைக்கு சென்றவன் பெண்ணாலேயே நேத்ராவும் வால் பிடித்து சென்று விட்டாள் அவன் பிபியை எதிர வைப்பதற்காகவே. ராம் சென்றதும் சட்டென எழுந்து கொண்ட நரேன் கூர்மையாக அவனையே நோட்டம் விட்டுக் கொண்டிருந்த வர்மனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு விறுவிறுவென வெளியேறியவனை பெண் தொடரும் முன், தம்பி, நேத்ராவை நல்லா பாத்துக்கோங்கப்பா. இதோட இங்க வருவனா இல்லையான்னு தெரியாது. அதுக்கு முன்னாடி என் மனசுல பட்டதை சொல்லிடுறேன் என்றவரை மரியாதையோடு நோக்கினான் வர்மன். பண செழிப்புல அவங்க அப்பா கிட்ட செல்லமா வளர்ந்த பிள்ளைக்கு பொறுமையும் மரியாதையும் கத்து கொடுக்காம விட்டாச்சு. வாய் துடுப்பா மனசுல பட்டதை இடம் பொருள் ஏவல் தெரியாம பேசிடுவாளே தவிர்த்து யாருக்கும் எந்த தீக்கும் பண்ணதில்ல, பண்ணவும் மாட்டா. ராம் தம்பிய 2ஆம் தரமா கல்யாணம் பண்ற அளவுக்கு போயிருக்கானா? ஒண்ணு அந்த தம்பிய அவ மனசார விரும்பி இருக்கணும், இல்லைன்னா வேற எதுவும் வலுவான காரணம் இருக்கணும். அதை தவிர்த்து அந்த தம்பிக்கோ உங்க குடும்பத்துக்கோ வேற எந்த கெட்டதும் நிச்சயமா பண்ண மாட்டான் தம்பி. என் பிள்ளைங்க வேணும்னா என்ன புரிஞ்சுக்காம போகலாம், ஆனா எனக்கு அவங்கள பத்தி முழுசா தெரியாதனாலும் அவங்க மனச பத்தி நல்லா தெரியும். நான் சொன்னதை ராம் தம்பிக்கிட்டே எடுத்து சொல்லி நேத்ரா என்ன சொல்ல வரான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல முடிவை எடுக்க சொல்லுங்க. நான் வர்றேன் தம்பி. கண்ணீரை முந்தானையால் ஒத்தி எடுத்துக்கொண்டு அவசரமாக திரும்பிட அங்கு இறுகிய முகபாவனையில் பாக்கெட்டில் கைவிட்டபடி நரேன் நின்றிருப்பதைக் கண்டு தலைகுனிந்து கொண்டார். கார் சாமியை மறந்துவிட்டு சென்றவன் போன வேகத்தில் மீண்டும் உள்ளே வருகையில் குணவதி வர்மனிடம் பேசிய அனைத்தையும் ஒன்றுவிடாமல் கேட்டுக் கொண்டவனாக அவரை ஆழமாக பார்த்தபடி சாவியை எடுத்துக்கொண்டு திரும்பி சென்றிடவும் வர்மன், பணி, பத்மா என மூவரை கண்டும் சிறு புன்னகையோடு தலையசைத்தவராக இன்னொரு முறை இங்க வர வாய்ப்பு கிடைச்சா பாக்கலாமா என்றவர் விடைபெற்று சென்றார். ஏய், அங்கதான் அவளோட இருக்குதுல, எதுக்கு என்ன உரசிக்கிட்டு உட்காந்து சும்மா கடுப்ப கலப்புற? குளித்து வந்தவன் தலையை துவட்டியபடி மெத்தையில் அமர்ந்ததுதான் தாமதம். இடைவிடாத உரசி அவன் பொறுமையை மிகவும் சோதித்தாள் நேத்ரா. ஏன் புருஷன நான் உரசி உட்காராம வேற யார் உட்காருவாங்களா? என் மில்கி பாய் எவ்வளவு கியூட் அண்ட் சாஃப்ட், அதுவும் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா அவ்வளவு அழகு பையனா இருக்கேரா. வெட்டாவ மேல அப்படியே பாஞ்சு உனக்கு என்னடவோ பண்ணணும்னு தோணுதடா. கிறக்க மொழியில் அவன் மீதிருந்து வந்த சோப்பின் நறுமணத்தை வாசம் பிடித்தவளாக ஆடவனின் வலுவழுத்த பின்னிய திடகாத்திரமான புஜத்தை தாங்கிய தோள்பட்டையில் சிறு சிறு துளிகளாக நீர் திரண்டு நின்ற இடங்களில் மெல்லிய இதழ்களால் அழுத்தம் கூட்டி உறிஞ்சி குட்டி குட்டி எச்சிகள் வைத்தாள். அவளின் திடீர் செயலில் தேகத்தில் பலவிதமான அதிர்வுகள் ஏற்பட்டு சட்டென அவளை உதறிவிட்டு எழுந்தவன் அக்னி பார்வையால் பொசுக்கி, உனக்கு அவ்வளவுதாண்டி மரியாதை? உடம்பு சரியில்லையே, நீ பண்றதெல்லாம் பொறுத்துக்கிட்டு ரொம்ப அமைதியா போயிட்டு இருக்க. என் பொறுமையை சோதிக்காத நேத்ரா. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு பொன்னாடி நீலாம் என பற்களை கடித்தவனை ரசனை கொஞ்சம் வெளிகளால் கண்டாள் அவள். இந்த ஆத்திரத்துக்கு பதிலா என் மேல ஆசை வருதுன்னு சொன்னா எவ்வளவு நல்லா இருக்கும் என ஏக்க பெருமூச்சு விட்டவளாக, பிளீஸ் ராம், அப்படி ஒரு வார்த்தையை நான் உங்களை விட்டு நிரந்தரமா போறதுக்குள்ள ஒரு முறையாவது சொல்லிடுங்க. மனதில் விரக்தியாக நினைத்துக் கொண்டு உடலை ஒரு மார்க்கமாக வளைத்து, நான் பொண்ணா இல்லையான்னு இப்படியே நின்னு பார்த்தா தெரிஞ்சிருமா என்ன? ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் பொண்ணுதான் உங்களுக்கு தெளிவா நிரூபிச்சு காட்டுறேன். விஷமமாக கண்ணடித்தவள் அவன் முறைத்து தள்ளும் பார்வையை புறம் தள்ளி அவன் எதிர்பாராத நொடி சட்டென அவன் கரம் பிடித்து இழுத்து மெத்தையில் தள்ளி அவனோடு மெத்தையில் சரிந்த ராகி பெண்ணின் அட்டகாசத்தில் திகைத்து விழித்தான் மில்கி பாய். ஏய், கொஞ்சம் விட்டா என்னடி பண்ற? ஒழுங்கா எம்மிலிருந்து தள்ளி போயிடு, நானா தள்ளிவிட்டா சேதாரம் உனக்குதான். சரியாக காயங்கள் ஆறாமல் இருக்கவே அவளை லேசாக தொட்டு தள்ளக்கூட முடியவில்லை அவனால். எங்காவது அவனையும் மீறி அழுத்தம் கொடுத்து விட்டால் எங்கே அவளுக்கு வலிக்கப் போகிறதோ என்ற கழிவிறக்கத்தில்
உங்க மூலமா எனக்கு என்ன சேதாரம் ஆனா எனக்கு சந்தோஷம் தானே ராம். ஈரம் காயாத சிகையில் விரல் நுழைத்து நெஞ்சும் நெஞ்சும் பாரபட்சமின்றி மோதிக்கொள்ள இருவரது மூச்சும் காற்றும் ஒன்றோடு ஒன்று கலக்கும் தூரம் ஆண் முகமும் பெண் முகமும் நெருங்கி இதழுக்கும் இதழுக்கும் நூலளவு உள்ள இடைவெளியில் துடைத்து சந்தன நிறத்துடைய ஆண் அழகனை விழுங்கும் பார்வை பார்த்தாள். ஒழுங்கா கீழ் இறங்கு நேத்ரா, நீ பண்றது எதுவும் சரியில்லை. மரியாதையா உன் அண்ணனை வரவழைச்சு அவர் கூட உன் வீட்டுக்கு கிளம்பி போயிடு. அதுதான் எல்லாருக்கும் நல்லது. எங்கே இதழ் மோதி பிரளயம் ஏற்பட்டு விடுமோ என்ற பதட்டத்தில் திக்கி திணறியவனாக பெண்ணந்தலையை அழுந்தமாக மெந்தையில் புதைத்துக் கொண்டே சென்றான். எப்பவும் டெரரா என்கிட்ட பேசுற கோபக்கார மில்கி ஒரு அழகுனா, எனக்கு பயந்து வார்த்தை வராம தடுமாறுற இந்த மில்கி அதை விட பேரழகன். வர வர எனக்கு ரொம்ப பிடிக்க தொடங்குதே. ஏடா? செல்ல கொஞ்சலோடு சிகையில் நுழைந்த கரம் இதமாக அலைமோத கண் சொங்கா வழிதல் பற்றி தடைத்த சிவந்த இதழ்களை சுவைத்தவளின் கண்கள் அதிர்ச்சியில் உறைந்து போயின. நெஞ்சை பதற வைக்கும் கொடிய சிரிப்பு சத்தம் அரையெங்கும் எதிரொலிக்க ராம் தலையிலிருந்து உதரம் வழிந்து சிகை கோதிய மென்கரம் குருதியில் நனைந்து போனதில் அடி வயிறு அதிர ராம் என்ற பெரும் கொச்சலிட்டு இதயம் நின்று போகும் அளவிற்கு கத்தி இருந்தாள். கண்ணில் ஈரம் சொட்ட